ஹிஜ்ரி 70க்கு பிறகு இந்த சமுதாயத்தில் தோன்றிய ஒரு குழப்பம், கத்ரியாக்கள் என்ற பெயரிலே விதி என்று எதுவும் கிடையாது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயலை தானே தான் தீர்மானிக்கிறான், அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக இறைவன் அவன் மீது திணிப்பது இல்லை என்ற ஒரு கருத்தை கத்ரியாக்கள் என்ற ஒரு பிரிவினர் முன்வைத்தார்கள். அதற்கு ஏராளமான ஆதாரங்களை அவர்கள் எடுத்து வைத்து இதெல்லாம் விதின்னு ஒன்று கிடையாது என்பதற்கு சான்று என்று அவர்கள் சொன்னார்கள். இவர்களுக்கு போட்டியாக ஜபரியாக்கள் என்ற பெயரில் ஒரு கூட்டத்தினர் தோன்றி இவங்களுக்கு மறுப்பு கொடுக்கிறோம் என்ற பெயரில் மனிதனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வுடைய தீர்மானப்படி உள்ளதுதான் என்ற ஒரு திட்டத்தை வைத்து அவங்களுக்கு மறுப்பு என்ற பெயரில் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறான், நமக்கு ஒண்ணுமே கிடையாது, நமக்கு எந்த ரைட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ரெண்டு சாராருமே தங்களுடைய கருத்துக்கு ஆதாரமாக திருக்குர்ஆன் வசனங்களை தான் காட்டினார்கள். அதையும் நம்ம பார்த்தோம். நேற்றைய முன்தினமும் இந்த சாரார் எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள்லாம் என்ன, அந்த சாரார் எடுத்து வைக்கக்கூடிய வசனங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம். ரெண்டுமே குர்ஆன்ல இருக்கிறது. இப்ப அதை பார்க்கும் பொழுது இது விதி இருக்குதுன்னு நம்புனா அந்த வசனத்தை மறுக்கிற மாதிரி ஆகுது, அந்த வசனத்தை நம்புனா இந்த வசனங்களை மறுக்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இப்படி ஏற்பட்ட உடனே இதுதான் குழப்பத்துக்கு காரணம். இந்த மாதிரி ஏற்பட்ட உடனே என்ன பண்ணாங்க, ஒரு சாரார் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க, ஒரு சாரார் இதை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க என்பதை பார்க்கிறோம். அப்ப இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே இந்த பிரச்சனை எழுந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிந்தி எழுந்த பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் வாழும் போதே சஹாபாக்கள் மத்தியில் ஏற்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் என்று விளக்கம் சொல்லிட்டாங்க. அதை இவர்கள் கவனித்திருந்தார்களேயானால் இவர் ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு இவர் ஒரு தனி குருவாயிர மாட்டாரு, அவர் ஒரு ஆயத்தை வசனத்தை எடுத்துக்கிட்டு அவர் ஒரு தனி குழுவாக இருக்க மாட்டார். அது என்ன அந்த ஹதீஸ் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வெளியே வருகிறார்கள். வெளியே வீட்டில் இருந்தோ பள்ளிவாசல்ல இருந்தோ வெளியே வருகிறார்கள். மக்கள் எல்லாம் கூடி என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த விதி சம்பந்தமாகவே இதே மாதிரி சர்ச்சை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வெளியே வர்றாங்க. அவங்க வாழுகிற காலத்திலேயே சஹாபாக்கள் இது மாதிரி சர்ச்சை பண்றாங்க. அதை பார்த்த உடனே விதியை பத்தி எப்படி சர்ச்சை, இதான் சர்ச்சை, வேற என்ன, அதெல்லாம் கிடையாதுங்க, இந்த பாருங்க இந்த வசனம்லாம் சொல்லுதுல அதெல்லாம் இருக்குங்க, நமக்கு ஒண்ணும் கிடையாதுங்க, இல்லங்க நம்ம தாங்க எல்லாம் இப்படிங்கிற மாதிரி நம்ம செயல நம்ம தான் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு ஒரு சாராரு. இன்னொரு சார் நமக்கு ஒண்ணுமே கிடையாது, நம்ம தூங்க வேண்டியதாங்க, அல்லாஹ் நம்ம நல்லவனாகணும் அதை வாய்க்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாராருமாக பேசிக்கொண்டு அந்த மாதிரி சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மேலோட்டமா பார்க்கும்போது வசனங்கள் அப்படித்தான் சொல்ற மாதிரி தெரியுது. இதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தில் மாதுளை முத்துக்கள் வெடித்தது போல கோபத்தில் அப்படி சிவந்து போய் மாதுளம்பழம் மாதிரி, மாதுளம் விதை மாதிரி, மாதுளம் சுளை மாதிரி அவங்களுடைய முகம் ரொம்ப சிவந்து விடுகிறது. கோபம் வந்தா மனிதனுக்கு சிவத்தவர்கள் ரொம்ப சிவப்பா போயிடுவாங்க மூஞ்சி. அந்த மாதிரியான ஒரு நிலைமை கோபத்தினால ஏற்படுது. ஏற்பட்ட அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை ஒன்றோட ஒன்று நீங்க மோத வைக்கிற வேலையை செஞ்சிருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய வசனம், இதுவும் அல்லாஹ்வுடைய வசனம், அது அல்லாஹ்வுடைய வசனம், அல்லாஹ்வுடைய வசனங்களை இதுக்கு அது முரணா இருக்கு, அதுக்கு இது முரணா இருக்குது என்று மோத விட்டு கொண்டு வேடிக்கை பார்க்கறீங்களா? உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயம் அழிஞ்சு போனது இதனாலதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிஹாதா ஹலக மன் கான கப்லகும், உங்களுக்கு முந்தி இருந்த சமுதாயத்தவர்கள் இந்த போக்கினால் தான் நாசமா போனார்கள். அப்ப அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய வேத வசனங்களை உங்களுக்கு புரிஞ்சு ஒரு விஷயத்தை நீங்க அடிப்படையா நம்பிக்கைன்னு முரண் இருக்காது. முரண் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு விட்டுற வேணும். நீங்க அதுல போட்டுட்டு இதான் சரி அதான் சரின்னு அல்லாஹ்வுடைய வசனங்கள்ல நீங்க முரணை கற்பிக்கிறீங்களா? வேதத்துல முரணை கற்பிச்சுன்னா நாசம் தானே. நம்ம ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல அல்லாஹ்வை நம்புறது, மாணவர்கள் நம்புறது, வேதங்களை நம்புறதுன்னு அந்த பட்டியலில் இருக்குது. வேதங்களை நம்புறதுன்னா என்ன? வேதங்கள்ல முரண்பாடு இல்லைன்னு நம்பணும். மனிதன் தான் முரண்பாடா பேசுவான், படைச்ச இறைவன் முரண்பாடா பேச மாட்டான். அவனுடைய இறைவன் என்பதற்கு தனி தன்மையை என்ன முரண்பாடு இருக்காது என்பதுதான். நம்ம நேற்று சொன்ன மறந்துடுவோம். அல்லாஹ்வுக்கு மறதி கிடையாது.
நம்ம டென்ஷன் ஆனா சொல்ல நினைச்சத நம்மளுக்கு இதா போயிடும். சில விஷயங்கள் நேற்று தெரியாத விஷயம் இன்னைக்கு தெரியும். நேற்று தெரிஞ்ச வச்சு ஒன்று பேசியிருப்போம், இன்னைக்கு கூடுதலா தெரிஞ்ச வச்சு வேற ஒன்று பேசியிருப்போம், முரண்பாடு ஆயிரும். அப்ப அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி பலவீனம் அல்லாஹ்வுக்கு இருக்குதா? அப்ப அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான்னு சொன்னா நீங்க எப்படி நம்பணும்? அவன் கரெக்டா தான் சொல்லுவான் அப்படின்னு நீங்க நம்புங்க. இந்த மோத விடுற வேலை உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிட்டு போங்க, தெரியலன்னா இது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எங்களுக்கு முரண்பாடு தெரிஞ்சாலும் அல்லாஹ் முரண்பட்டு பேச மாட்டான் என்று நீங்க நம்பிக்கிறீங்க. விதி விஷயமாக நீங்க சர்ச்சை பண்ணாதீங்க. ரொம்ப ஒரு டஃப்பான டாபிக் என்பது காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒரு பதிலை மக்களுக்கு சொன்னார்கள். இது முஸ்னத் அஹ்மதுங்கிற நூல்ல 6381வது ஹதீஸ்ல நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உண்டான சமுதாயம் அழிந்து போனதெல்லாம் பிஹாதா, இந்த போக்குனாலதான். என்ன செய்தார்கள்? லரபு கிதாப் அல்லாஹி பாலஹு பிபாலின், அல்லாஹ்வுடைய வேதத்துல ஒன்றை எடுத்துக்கொண்டு இன்னொன்றோடு மோத விட்டார்கள். இதுக்கு அது முரண், அதுக்கு இது முரண் என்று பேசினார்கள். இதனால் தான் உங்களுக்கு நீங்கள் முரண்பட்டு போயிட்டார்கள். அப்ப இது முஸ்னத் அஹ்மதுல 6381வது ஹதீஸ்ல இருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல எப்படி வருதுன்னு கேட்டா, இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும் பிஹாதா, உங்களுக்கு முன்னால் உண்டானவர்கள் அழிந்து போனது இதனால் தான். எதனால்? லரபு கிதாப் அல்லாஹி பாலஹு பிபாலின், அல்லாஹ்வுடைய வேதத்தில் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு இன்னொரு பகுதியோட, ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட, ஒரு சூறா இன்னொரு சூறாவோட அவர்கள் மோதல் போக்கை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இன்னமா நுஸிலல் கிதாபு, இந்த வேதம் அருளப்பட்டிருப்பது எதற்கு என்று சொன்னால், யுஸத்திகு பாலஹு பாலா, ஒன்றை ஒன்று உண்மைப்படுத்துவதற்கு தான் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் அருளப்பட்டிருக்கிறது எதுக்கு என்று கேட்டா, ஒன்னை ஒன்று உண்மைப்படுத்துவதற்கு தான் அருளப்பட்டிருக்கே தவிர அது முரண்பாடு கற்பிக்கிறதுக்கு அருளப்படவில்லை. எனவே ஃபலா துகதிபு பாலஹு பாலா, ஒன்றை கொண்டு ஒன்றை முரண்பட்டதாக ஆக்கி பொய்யாக்கிறாதீங்க. இதை ஏத்துக்கிட்டு அதை மறுத்துறாதீங்க, அதை ஏத்து நீங்க இதை மறுத்துறாதீங்க. ஃபமா அலிம்தும் மின்ஹு ஃபகூலு, எது உங்களுக்கு தெரியுதோ அதை சொல்லுங்க. ஒமா ஜஹில்தும் ஃபகுலுஹு இலா ஆலிமிஹி, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சவத்தை விட்டுட்டு போயிருங்க. முரண்பாடு மட்டும் ஒரு காலத்திலும் கற்பிக்காதீங்க, நீங்க நாசமாயிருவீங்க. அப்ப இந்த விதிங்கிற ஒரு மேட்டரை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு சர்ச்சை ஏற்பட்டு, முரண்பாடு ஏற்பட்டு, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்வும் சொல்லிவிட்டார்கள். இது வேற ஒரு விதமாக முஸ்லிம்ங்கிற நூல்ல 4818வது ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும் பி இக்திலாபிஹிம் பில் கிதாப், வேதத்தில் முரண்பாடு கற்பித்த காரணத்தினால்தான் உங்களுக்கு முந்தி சென்ற சமுதாயம் அழிந்து போனார்கள். அப்ப இந்த மெசேஜ், இந்த ஆதாரங்களை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்றோம். என்ன உண்மை? இந்த விதியை பற்றி பேசக்கூடிய வசனங்களுக்கு மத்தியில மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் முரண்பாடு மாதிரி இருந்திருக்கிறது. நமக்கு இல்ல, குர்ஆன் யார் காலத்தில் அருளப்பட்டது அந்த மக்களுக்கு, ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்திலேயே. நம்ம மக்களுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்திலேயே இதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசுறாரு, அதை வச்சுக்கிட்டு ஒருத்தர் கவுண்டர், குர்ஆன் வச்சு கவுண்டர் கொடுக்கிறார். ரெண்டு கவுண்டர் கொடுக்கறதுக்காக வேதத்தை எல்லாம் தந்திருக்கிறான், ஒண்ணுக்கு ஒண்ணு சப்போர்ட் பண்ணுவதற்கு எல்லாம் தந்திருக்கிறான், ஒண்ணு எதிர்க்கிறதுக்கு எல்லாம் தரல. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, ஒன்றோடு ஒன்று இதுக்கு அது அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த முரண்பாடு இருப்பதாக சொல்லப்பட்டு அவங்க அந்த ஆர்குமெண்ட் பண்ணப்பட்டு அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் தடுக்கப்படுது. எப்படி தடுக்கப்படுது அதான் கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க கொண்டா நான் விளக்கவே இல்லை, முரண்பாடு தானே கொண்டா, எதுக்கு முரணு? அவங்க என்ன செய்யறாங்க, இதுல சர்ச்சை பண்ணாத, இதுல சர்ச்சை பண்ணாதே என்று சொல்கிறார்கள். இந்த விதி விஷயத்தில் நீங்க சர்ச்சை பண்ணீங்க என்று சொன்னா உங்களுக்கு குழப்பத்துல தான் முடியும். நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு சில விஷயங்கள் விளங்க முடியாமல் இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒண்ணு வச்சிருக்கிறான். உனக்கு அப்படி தெரியுது, உன் அறிவுக்கு முரண்பாடு மாதிரி தெரியுது தவிர இந்த ஒரு விஷயம். மற்றபடி நீ மறுமையில போய் அல்லாஹ் எழுப்பி வேற மாதிரி அறிவை தருவான்ல, அப்ப உனக்கு முரண்பாடு தெரியாது. மேலோட்டம் பார்த்தா முரண்பாடு மாதிரி தெரியும். அல்லாஹ் எல்லாத்தையும் விளங்கக்கூடிய அறிவை நம்ம கொடுத்துட்டானா? கொடுக்கல. இன்னைக்கு கூட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எஸ் அலூருக்கு அனி ரூஹ், ரூஹுண்டா என்ன, உயிர்ண்டா என்னன்னு கேட்கறாங்க. அதுக்கு உயிருக்கு விளக்கம் சொல்லணும்னு கேட்கறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, உயிர் தானே இந்த சொல்றேன் அப்படின்னு சொல்லல. ஆனா சொல்ல நினைச்சா அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்து சொல்லி இருக்கலாம். அல்லாஹ் நினைச்சா உயிர்னா என்னன்னு தெரியாததுக்கு ரசூலுல்லாஹ் விட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம், உயிருக்கு விளக்கம் கேட்கறாங்க, இந்தா இதான் விளக்கம் சொல்லு
அப்படின்னு இருக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான், வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் குறைவாகத்தான் அறிவு, இன்னும் பெருசா நினைச்சு ஆடு மாட கூட உங்களுக்கு கூட இருக்கலாம். அல்லாஹ்வோட கம்பேர் பண்ணா உங்களுக்கு கம்மியா தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்தோடு கம்பேர் பண்ண ஒப்பிட்டு பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவுங்கிறது உண்மையில ரொம்ப கம்மியான அறிவு தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அறிவை கொண்டு உயிருண்டா என்னன்னு உங்களுக்கு விளங்கவே இயலாதுன்னு சொல்லுங்கன்ட்டு அல்லாஹ் 14 நூற்றாண்டு தான் முயற்சி பண்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் நடக்குது, முடியல. என்னென்னத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்ல, என்னென்ன விஷயத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு இதான் அதான் ஜீனோ மரபணுக்கள் எல்லாம் எடுத்து விட்டானுவோம். உயிருண்டா என்னது சொல்லு, உயிருண்டா என்னப்பா, என்ன ஒண்ணும் சரிபடுங்க. உயிருக்கு எவனுக்கு விளக்கம் சொல்ல முடிய மாட்டேங்குது. உயிருண்டா என்னன்னு விளக்கம் கேளுங்களேன். அதெல்லாம் சத்தெல்லாம் இல்லாம போயிடுறது, தேய்மானம் ஆகி ஒரு மிஷின் ரிப்பேரா போய் அப்படிலாம் வருது. அந்த மாதிரி சொல்ல இயலுமா? ஒரு இளைஞனும் ஓடி போயிடுறான், அவனுக்கு கண்ணு நல்லா இருக்கு, காது நல்லா இருக்கு, ஹார்ட் நல்லா இருக்கு, ரத்தம் நல்லா இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லாத போயிடுறான். இவன் ஏன் போனா, இவன் என்ன போனுச்சு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. அவன்கிட்ட என்ன போயிருக்குன்னு பாருங்களேன், ஒண்ணுமே போகல, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கிறது. அவன் ஆள் போட்டுட்டு போயிட்டான். சில பேர் என்ன செய்யணும், 120 140 எழுதிட்டு நல்லா கடிச்சு இறச்சி சாப்பிடணும் டிவியில காட்டுறாங்க. 140 கிலோபர் இறச்சி திங்கிற காட்சின்னு காட்டுறாங்க. அவன் 140 அவனுக்கு தைரியமான ஆகல. அப்ப நம்ம என்ன பாக்குறோம், இவன் என்ன இருக்குது, அவன் என்ன இல்ல, என்ன எவனுக்கு சொல்ல முடியல. அப்ப உயிரிண்டு ஒண்ணு இருக்குது, அது என்னங்கிறது எவனாலும் சொல்ல முடியல. உயிரிண்டா என்ன அது தெரியாதுன்னு எல்லாம் சொல்ல சொல்றான். அது உங்களுக்கு முடியாது, அது என் வேலை, அது எனக்கு தான் அது தெரியும். உங்களுக்கு குறைவான அறிவு தான் வழங்கப்பட்டிருக்கு நல்லா சொல்ல சொல்றான் பாருங்களேன். அந்த மாதிரி உயிருக்கு உயிர் விஷயத்துல எப்படி விளக்கம் சொல்லாதே என்று தெரியாது என்று அல்லாஹ் சொன்னானோ அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் அல்லாஹ் என்ன பண்றான், விதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நுட்பமான விஷயம். ஏன் நுட்பமான விஷயம், நீங்க எடுத்து பாருங்க. இதை சொன்னாலும் முரண்படும், அதை சொன்னாலும் முரண்படும். நீங்க குர்ஆனை வச்சிருங்க, ஹதீஸ் எல்லாம் வச்சிருங்க. நம்ம அறிவை கொண்டு விதி இருக்குன்னு நீங்க சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஆள் விதி இல்லைன்னு பண்ணட்டும், விதி இருக்குங்கிறது நீங்க பேசினாலும் அங்கேயும் ஒரு குழப்பம் ஏற்படும், விதி இல்லைன்னு பேசினாலும் அங்கேயும் குழப்பம் ஏற்படும். ரெண்டுக்கும் ஏற்றவாறு உள்ள நிகழ்ச்சி நீங்க பாக்குறீங்க. நீங்க உலகத்துல பாக்குறீங்க, ஒரு மனுஷன் அதாவது விதி விதி இல்லைங்கிற மாதிரி நம்ம தானே தீர்மானிக்கிறோம். இது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பெரிய அறிவாளியா இருக்கிறான், பெரிய சிந்தனையாளனா இருக்கிறான், ரொம்ப பெரிய விவரம் உள்ளவனா இருக்கிறான். அந்த மாதிரியான ஒருத்தன் ஒரு கடை வைக்கிறான், வணங்குதா. இன்னொருத்தன் கை நாட்டு தான், கையெழுத்து கூட போற தெரியாது, ரேகை வைக்கிறவன், அவன் ஒரு கடை வைக்கிறான். பாத்தீங்கன்னா இவன் பெரிய கோடி சொன்னா போயிடுறான். யாரு? கை நாட்டு. இவன் என்ன பண்றான், பெரிய மெத்த படிச்சவன், அவன்கிட்ட போய் ஏதாவது கணக்கு வேலை இருக்கான்னு கேட்கறான். அப்புறம் கடையெல்லாம் ஊத்தி முடிப்புட்டு உங்க கடையில வேலை இருக்கான்னு கேட்கறான். அப்ப அவன் தான் தீர்மானிக்கிறான்னு சொன்னா உலகத்துல எப்படி இருக்கணும் என் செயல நான் தான் தீர்மானிக்கிறேன்னு பார்த்தா எப்படி உலகத்துல இருக்கணும், விவரம் உள்ளவன் எல்லாம் பணக்காரனா இருக்கணும், கூமுட்டையெல்லாம் ஏழையா இருக்கணும். அப்படி நீங்க பாக்குறீங்களா? அப்படிதான் உலகம் இருக்குதா? கூமுட்டை இன்னும் சொல்ல போனா அதிகமான எல்லாரும் பணக்காரலாம் கூமுட்டைன்னு சொல்ல வரல, ஒரு 60% விவரமற்றவர்கள்ட்ட தான் பணம் குவிஞ்சிருக்கிறது. 60% நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பணக்காரர்கள் 60% பேருக்கு ஒண்ணும் தெரியாது. இவன் எப்படி வந்தான்னு நினைக்கிற அளவு இருக்கு. இவன் எப்படி பணக்காரனா போனா, படிக்கும் போது வாத்தியார் மாடு மேய்க்க கூட உதவ மாட்டான்னு சொன்னானே, இவன் எப்படி நினைக்குவோம். நம்மளே பார்ப்போம், இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி பணக்காரனா போனா நம்மளே வியந்து ஆச்சரியப்படுறோமா இல்லையா? அதே நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது, உனக்கு பயங்கரமான எதிர்காலம் இருக்கும் பாரு வாத்தியார் ஒருத்தனை பார்த்து சொல்லுவாரு, உனக்கு எங்கேயோ போயிருவ, எங்க போவான் கடைசியில எங்கேயும் போக மாட்டான். அப்ப நம்ம என்ன விளக்குறோம், இவ்வளவுக்கு பெரிய ஆற்றல் அறிவுகள்லாம் இருந்தாலும் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு அறிவு உள்ள ஒழுங்கா திட்டம் போடுவான், அழகா கணக்கு வச்சிருப்பான், ஏமாற மாட்டான், ஆளுக்கு நல்லா கவருவான், அழகா பேசுவான், அதனால வியாபாரம் ரொம்ப நடக்கும், அதனால காசு கூட கிடைக்கும். இவன் படிக்காதவன் தப்பு பண்ணிடுவான், 100 ரூபாய்க்கு 200 ரூபாய் பாக்கிய கொடுத்துருவான், ஆட்களை கவர தெரியாது, ஒழுங்கா பேச தெரியாது, இவனுக்கு வியாபாரம் குறையும், நஷ்டப்படு அப்படின்னு நம்ம கணக்கு அது. ஆனா நம்மள மிஞ்சி ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா? இப்ப அந்த கணக்கு இப்ப நடக்கல, கணக்கு அதான். அந்த கணக்கு சரியா இருந்தால் விதி இல்ல, அவன் தான் தீர்மானிக்கிறான் இருந்தால் என்ன நடந்திருக்குன்னு, அறிவாளி பூரா மலக்காரன் இருக்கணும். அந்த காலத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா புலவனும் புகழ்ந்து பிச்சை வாங்குவோம். புலவன் அந்த காலத்துல அறிஞன், அந்த காலத்து அறிஞன் இலக்கியங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா இந்த புலவனுக்கு என்ன வேலை, ஒரு உழைப்பு செய்ய மாட்டாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க, தொழில் பண்ண தெரியாது. மன்னர்கள் ராஜாக்கள் இருப்பாங்கல்ல, அங்க போயிட்டு ராஜாவுடைய தலை அப்படி இருக்கு, ராஜாவுடைய கை இப்படி, ராஜாவுடைய கண்ணு அப்படின்னு அவருடைய ஆட்சியை, அவருடைய உடலை, அவருடைய பொண்டாட்டிய, அவருடைய வீட்டை எல்லாம் அவருடைய சாதனையை வர்ணிச்சு வாங்க, ஒண்ணுக்கும் காசு வாங்கிட்டு போயிருவாங்க. அப்ப எத்தி பிழைக்கிறது தானே, எத்தி பிழைக்கிற அளவுக்கு தானே அறிவாளிகள் எல்லாம் ஆக்கி வச்சிருந்திருக்கிறான்.
அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாக்குறீங்க. நம்ம அஜித் மார்கள் எடுத்துக்கிறீங்களா? அஜித் மார்கள் 7 வருஷம் படிச்ச ஆலிம்களா இருக்கிறாங்க. படிக்காதவங்க ₹1 2 கொடுக்கறது வாங்கக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் சொல்றேன். மார்க்க அறிவை கற்றவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. உலக அறிவை கற்றவங்களும் விதிவிலக்கா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதிகமான பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டா அந்த அறிவு திறமைக்கும் காசுக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனால் நம்ம லாஜிக் சொல்லுது அதுக்கு தான் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுது. நம்ம அறிவு என்ன சொல்லுது? இல்லையா, அறிவு எப்படி சம்பாதிக்கிறது, கணக்கு பக்கத்துல எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி நிர்வாகம் பண்றது, நம்ம அறிவுக்கு ஒத்துக்கிறல. அறிவுக்கு ஒத்துக்கிறாட்டால் நடக்கிறது தானே. உங்க அறிவுக்கு ஒத்துக்கிறாட்டால் உங்க அடுத்த வீட்டுல பாக்குறீங்களே, உங்க ஏத்த வீட்டுல பாக்குறீங்களே, உங்களுடைய சக தோழரை பாக்குறீங்களே, அவன்லாம் முட்டாளெல்லாம் நல்லா இருக்கிறானே, நல்ல அறிவாளி எல்லாம் கீழே கிடக்கிறானே. அப்ப நம்ம சொல்றோம் இப்படியான நம்ம நடைமுறையை பார்க்கக்கூடிய நேரத்தில் விதி இருக்குங்கிற மாதிரி இருக்குது, விதி இல்லைங்கிற மாதிரி இருக்குது, நடைமுறையிலையும் குழப்பம் இருக்குது. இப்படி வச்சு பாருங்களேன். இந்த குர்ஆன் ஆயத்தெல்லாம் விட்டுருங்க, இவங்க சொன்ன ஆதாரத்தையும் வச்சிருங்க, தனியா வச்சிருங்க, அவங்க சொன்ன ஆதாரத்தையும் வச்சிருங்க. சும்மா பேசி பார்ப்போம். குர்ஆன் ஹதீஸ் இல்லாம சும்மா பேசி எப்படி பாக்குறது? எல்லாமே அல்லாஹ் தான் ப்ரோக்ராம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி, அல்லாஹ் தான் அதை ப்ரோக்ராம் பண்றான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டால் மனிதனுக்கு எந்த விதமான உழைப்பும் தேவையில்லைன்னு ஆயிரும். அது சரின்னு வச்சு பேசுவோம். எது சரி? நம்ம நல்லவனாக நினைச்சா நமக்கு முடியாது, நம்ம தொழுவ நினைச்சா நமக்கு தொழுவ முடியாது, நம்ம நோன்பு வைக்க நினைச்சா நமக்கு முடியாது. அல்லாஹ்வா நம்மள அப்படி எழுதி வச்சிருந்தா தான் நம்மளால முடியும். நம்ம நல்லது செய்ய மாட்டோம் அல்லாஹ் எழுதிட்டான்னு சொன்னா நம்ம தலைகீழ நின்றாலும் நம்மால என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது, அந்த காரியத்தை செய்ய முடியாது. அப்படிங்கிறது சரின்னு வச்சுக்கிருவோம். அப்படிங்கிறது சரின்னு வச்சுக்கிருவோம். இப்படி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா என்ன இடைஞ்சல் வருது? நம்ம உழைக்க வேண்டியது இல்லைங்கிறது வருது. அப்பயே நம்ம சம்பாதிக்க போகணும், கடை வைக்க கூட தேவையில்லைங்க. அவன் தானே தீர்மானிக்கிறான். அவன் கிடைச்சவன் நான் கோடீஸ்வரன் நான் வேணா ஆயிருவேன், என்ன நான் ஆக மாட்டேன். நம்ம வியாபாரத்துக்கு எதுக்கு போகணும், நான் எதுக்கு படிக்கிறதுக்கு போகணும்? நான் அறிவாளி ஆவேன்னா அறிவாளி ஆயிருவேன், அறிவாளி ஆக மாட்டேன்னா அறிவாளி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்தா என்ன ஆகும்? இதை சரி நம்பிக்கொண்டு எல்லாம் விதிப்படிதான் நடக்குது அப்படிங்க. தொழுகைக்கு மட்டும் பேசக்கூடாது, நோம்புக்கு மட்டும் பேசக்கூடாது. விதி நம்பினா ஒழுங்கான மட்டும்ல, விதி இதுக்கு மட்டும் தானே விதி. உனக்கு எவ்வளவு ரிஸ்க் என்பது விதிதான், உனக்கு என்னென்ன வசதி கிடைக்கும் என்பது விதிதான், எவ்வளவு உனக்கு அறிவு கிடைக்கும் என்பது விதி. நீ நல்லவனா இருப்பியா கெட்டவனா இருப்பியா என்பது எப்படி விதியோ எதுவும் விதி. இவனுக்கு இத்தனை கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பான், இந்த வருஷத்துல இவ்வளவு கிடைக்கும், இந்த வருஷத்துல இவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க்கும் விதிதான், இல்மும் விதிதான். ஒரு மனிதர் கிடைக்கிற எல்லா பாக்கியங்களும் வீடு வாச சொத்து சுகம் கார் பங்களா எல்லாமே விதிதான். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், விதியை நான் முழுசா நம்புறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? இப்ப விதி தான் தீர்மானிக்கிறதா இப்ப நம்ம என்ன பண்ணணும்? எல்லாரும் இந்த ஒரு பாட்டு தான் நம்பணும், அந்த பாட்டு இல்லைன்னு முடிவு பண்ணுவோம். எந்த பாட்டு? அல்லாஹ் தான், நம்ம தான் முயற்சி பண்றோங்கிறலாம் கிடையாது. அவன் நம்ம மூளையில ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டான், நமக்கு என்னென்ன வருமோ எல்லா ஏற்பாடு அவனே பண்ணிட்டான். அவன் பண்ணுனதுதான் கிடைக்குமே தவிர நம்ம பாடுபட்டா கூட அவன் பண்ணாது கிடைக்காது. இப்படிங்கிறதை நம்ம முழுசா நம்பினால் நம்ம என்ன மாதிரி வாழணும், எப்படி வாழணும்? எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம பாட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணும். அவன் எல்லா ப்ரோக்ராம் தானுங்க. எனக்கு ஒரு இன்னைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும்னா நான் வீட்டுல உட்கார்ப்பேன், கிடைக்கும்னு கிடைச்சிரும்ல. 1000 ரூபாய் கிடைக்கும் நல்லா எழுதி வச்சுட்டான்லப்பா, கிடைக்கும்னா கிடைக்கும். சரி, கிடைக்காது நல்லா எழுதிட்டான், நான் ஒரு நாள் சுத்திட்டு எனக்கு என்ன நன்மை? கிடைக்காது என்று எனக்கு அல்லாஹ் எழுதி வைத்திருந்தால் நான் போய் சுத்துவது வேஸ்ட். கிடைக்கும் என்று எழுதி இருந்தால் அப்போ வேஸ்ட் தான், கிடைக்கும்ல. தான் வீட்டுல உட்கார்ந்தாலும் கிடைச்ச போது நான் எதுக்கு போகணும்? அப்ப வேலைக்கு போக கூடாது, படிக்க போக கூடாது, நான் அறிவாளி ஆகுவேன்னா ஆயிருவேன், நான் பெரிய பங்களா கட்டுவேன்னா கட்டிடுவேன், கார் வாங்க வேண்டிய எழுதுனா காரை வாங்கிடுவேன். நான் எதுக்கு போகணும்? அதோட வாசல் நிக்கும் காரு. அவன் தானே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான், யாராச்சும் உடனே தருவாங்க, இந்த காரை வச்சுக்கன்னு தருவாங்க. அப்படிங்கறது தானே வரணும். இது நம்புறதா இருந்தா இப்படித்தான் நம்பணும். விதியை நீங்கள் முழுசா நம்புறதா இருந்தால் எப்படி நம்பணும்? இப்படித்தான் நம்பணும். அது முழுசா நம்பல, அப்ப நம்ம நம்ப முடியல. சரி, விதி இல்லைன்னு நம்பிக்கிறோம், அதெல்லாம் கிடையாது, விதியெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் நம்ம தாங்க டிசைட் பண்றோம், நம்ம தாங்க முடிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம அடுத்த கேள்வி அதுல வரும். என்ன கேள்வி வரும்? நம்ம தானே முடிவு பண்றோம். இப்ப நான் இப்ப ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப அந்த கேள்வி கேட்கிறோம். இப்ப நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு என்ன செய்வேன், நீங்க அரை மணி நேரத்துக்கு என்ன செய்வீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. இன்னொரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நான் என்ன ஆவேன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சரி, இதே மாதிரி அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டால் ரெண்டுல ஒரு பதில் தான் அவங்க சொல்லணும். நான் அரை மணி நேரத்துக்கு பிறகு செய்ய போறது என்ன என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும், அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு சொல்லணும். சரியா?
2 தானே சொல்ல முடியும். அல்ல 5 வருஷத்துக்கு நான் என்ன ஆவேன் அது அல்லாஹ்வுக்கு தெரியுமான்னு கேளுங்க. இந்த நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட. எந்த நம்பிக்கை? நம்ம தான் எல்லாம் டிசைட் பண்றோம், அல்லாஹ்வுக்கு எந்த வேலையும் கிடையாது, நம்ம வேலைக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு நம்ம நம்பக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க. நம்ம தான் இடத்துக்கு பொறுப்பு. சரி, இப்ப நான் 5 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பொருளாதார நிலை என்ன, என்னுடைய அறிவு நிலை என்ன, என்னுடைய உடல் சம்பந்தப்பட்ட நிலை என்ன, என்னுடைய வசதி வாய்ப்புகள் என்ன, இவை அல்லாஹ்வுக்கு தெரியுமா, படைச்ச இறைவனுக்கு தெரியுமான்னு அவர்கிட்ட கேளுங்க. அவர் ஒன்னு தெரியும்னு சொல்லுவாரு, இல்லைன்னா தெரியாதும் பாரு. அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்னு சொன்னார்னு வைங்க, இது கூட தெரியாட்டி ஒரு அப்படி ஒரு நமக்கு தேவையா? இறைவனுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் அவனுக்கும் தெரியுதுன்னு சொன்னா அது ஒரு இறைத்தன்மையா? அவ்வளவு பலவீனமான ஒருத்தன் நமக்கு என்ன செஞ்சிட முடியும்? நமக்கு தெரிஞ்சது அவனுக்கும் தெரியும்னா அவன் என்னத்துங்க நமக்கு? அப்ப நமக்கு அப்படி ஒரு இறைவன் தேவையில்லை. எல்லா பலவீனம் உள்ளவனா கடவுள் ஆயிடுறான். தெரியும்னு சொல்லிட்டான்னு வைங்க, 5 வருஷத்துக்கு பிறகு நீ என்ன செய்வேங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனுக்கு எது தெரியுமா தான் நடக்கும். அதான் விதி. தெரியும்னு சொல்லிவிட்டான்னா விதி நம்புறான்னு அர்த்தம். அவன் விதி இல்லைன்னு பேசிட்டு இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேளுங்க அவன்கிட்ட. 5 வருஷத்துக்கு பிறகு நீ என்ன செய்வேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியுமான்னு கேளுங்க. தெரியும் தான்ல, அல்லாஹ் எதை தெரிஞ்சு வச்சுக்கிறான்னு நடக்குதுன்னு செய்யும். நீ பணக்காரன் ஆவேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால் அப்பவே நீ ஒத்துக்கிற, ப்ரோக்ராம் ஒத்துக்கிற. அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிற, நீ பணக்காரன் ஆவேன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால் அப்ப நீ பணக்காரன் ஆகிற விஷயம் எழுதப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அல்லாஹ் மடையன் என்று சொன்னாதான் விதி இல்லைன்னு சொல்ல முடியும். விதி இல்லைன்னு நீங்க சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும்? அல்லாஹ்வுக்கு ஒன்னும் தெரியாது என்று சொன்னால் மாத்திரம்தான் விதி இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த இடைஞ்சல் ஒண்ணு வந்து நிக்குது. அதே மாதிரி நடைமுறையில் பார்க்கிறோம், எல்லா விதமான உழைப்பும் பண்றோம், ஃபெயிலியர் ஆகி போயிடுது, அடிபட்டு போயிடுது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் எல்லாம் தீர்மானிக்கிறோங்கிறோம், நம்ம எல்லாம் தான் ஒழுங்கா பண்ணணுமே, பண்ணி அடிபட்டு போச்சே அதை பாக்குறோம். இந்த மாதிரி முட்டா பையெல்லாம் பணக்காரனாவது பாக்குறோம். அல்ல தான் டிசைட் பண்றானா, நம்ம பண்றான் என்ன நடந்திருக்குன்னு? அறிவாளி தானே பணக்காரனா இருக்கணும். நம்ம தான் இந்த காரியத்தை தீர்மானிக்கிறதா இருந்தா நல்லா செய்யறவன் வெற்றி பெறுவான், சரியா செய்யாதவன் தோல்வி அடைவான். நம்ம அப்படி பார்க்கல உலகத்துல. இப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம். இது ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு டாபிக். அப்ப இந்த எவனுமே விதி இல்லைன்னு அறவே மறுத்துக்கொண்டும் ஒரு ஆன்மீகவாதியா இருக்க முடியாது. விதி இருக்குது, முழுசா இருக்குது நினைத்து கொண்டும் ஒருத்தன் வாழ்ந்தான்னு சொன்னா அவன் எதுவுமே செய்ய மாட்டான், வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும். அப்ப இது எந்த நம்பிக்கையை முழுசா எடுத்துக்கொண்டாலும் நமக்கு அது முரண்பாடு மாதிரி தெரிகிறது, முரண்பாடா தான் இருக்கிறது. அதுக்கு தான் இஸ்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? மற்ற மார்க்கங்கள் சொல்ற மாதிரி விதியை சொல்லாம ரொம்ப அற்புதமான முறையில் உங்களுக்கு விதியை சொல்லுது. எப்படி சொல்லுது தெரியுமா? விதியை நீங்கள் எப்ப பேசணும் என்றால், எப்படி நம்ப வேண்டும் என்றால், நடந்து முடிந்த விஷயத்திற்கு விதியை பேசு, நடக்க வேண்டிய விஷயத்துக்கு பேசாத. இப்ப எந்த பேலன்ஸா நிக்குது இஸ்லாம்? ரெண்டுக்கு மத்தியில உள்ள விளக்கம் என்ன? எது நடந்து முடிஞ்சிருச்சோ, இப்ப 10 நிமிஷத்துக்கு முந்தி என்னுடைய விதி என்ன அதை நான் பேசலாம். நடந்துருச்சுல, 10 நிமிஷத்துக்கு முந்தி நான் வந்து நின்றுட்டேன், அதான் என்னுடைய விதி. 10 நிமிஷத்துக்கு முந்தி உங்களுடைய விதி என்ன? இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க, அது உங்களுடைய விதி. 10 நிமிஷத்துக்கு பிந்தி என்ன தெரியாது. இன்னும் ஒரு வெடி விடுவோம், குண்டு வெடிப்போம், ஓடி போயிருவோம். நீங்க நினைக்கலாம் 11 வரைக்கும் நாங்க இருப்போமேண்டு. அதை மீறி ஏதாவது நடந்துட ஓடி போயிருவில்ல, பயங்கரமா சத்தம் கடை உட்காந்துருப்பீங்களா, ஓடி போயிட மாட்டீங்களா? ஒரு நிலநடுக்கமே வந்துருச்சு, எல்லாம் ஒன்று சத்தம் கேட்குது, 11 வரைக்கும் நீங்க இருப்பீங்க அடி சொல்ல இயலுமா? அப்ப நம்ம 11 வரைக்கும் இருக்கோம்னு சும்மா நம்ம ஒரு அனுமானமா இருக்குமே தவிர கன்ஃபார்மா சொல்ல இயலுமா? அப்ப 10 நிமிஷத்துக்கு பிந்தி நம்ம உசுரோட இருப்போம் சொல்ல இயலுமா? இப்படி உட்கார்ந்து இப்படி போயிட்டான்னு செய்யறது வராது, அப்படி இருக்கலாம்ல. அப்ப 10 நிமிஷத்துக்கு முந்தின விஷயம் நமக்கு தெரியும், 10 நிமிஷத்துக்கு பிந்தி என்ன? 10 நிமிஷம் அதிகமா சொல்றேன், 10 செகண்ட் கூட வச்சுக்கலாம். 10 செகண்டுக்கு பிந்தி உள்ளது என்ன தெரியாது. அப்ப நம்ம இஸ்லாம் என்ன பண்ண தெரியுமா? நடந்து முடிஞ்சது விதின்னு உனக்கு விதி தெரியுதுல, அதை மட்டும் விதின்னு சொல்லிக்க. எதை விதின்னு சொல்லிக்க? நடந்து முடிஞ்சிருச்சா, அப்ப மூத்தா போயிட்டாரா, எல்லா உழைப்பும் பண்ணனியா, மருத்துவமனை ஒழுங்கா பாத்துட்டியா, அதை மீறி மூத்தா போயிட்டாரா, நம்ம என்னங்க பண்றது, நம்மளால என்னது பண்ணிட்டோம், அவன் நாடணும்ல அப்படின்னு சொல்லு. நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு, அப்ப அந்த நேரத்தில் சொல்லிவிட என்னது, நம்ம என்னங்க பண்றது, அல்ல நாடுனா குணமாவுங்க, இல்லாட்டி குணமாவாதுங்கன்னு சொல்லி வீட்டுல போட்டு போய் சேர்ந்துருவாரு. அப்ப நம்ம என்னங்க பண்றது எப்ப பேசணும்? மண்டை போட்டுன்னு பேசு. அவருக்கு எல்லா விதமான வைத்தியத்தையும் பண்ணிவிட்டு ஆள் மூத்தா போயிட்டார், அப்ப என்ன பேசணும்? நம்ம என்னங்க பண்றது, நம்ம செய்ய வேண்டிய அவங்க தானே பண்ணணும், அதுக்கு மேல அவனு நாடணும்ல அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு எடுக்கணும். எப்ப நடந்து முடிஞ்சவன நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு, இப்ப இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்ப என்ன, அவர் பொழைக்கு வர சாவார நமக்கு தெரியாது, முயற்சி பண்ணணும். அதாவது எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி நடந்துக்க, விதி இல்லைங்கிற மாதிரி நட.
விதி இல்லாவிட்டால், விதின்னு ஒரு புரோகிராம் இல்லாவிட்டால் நீ எப்படி நடக்கணும் அப்படி நட. எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும், முடிஞ்சு போனதை பொறுத்த வரைக்கும் என்னதை பேசு, விதி விதிக்க வச்சிரு. இத நானா சொல்லல, கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்லல, இத அல்லாஹ் சொல்றான். இத அல்லாஹ்வே என்ன செய்யறான், அந்த குழப்பம் பண்ணாங்களே விதி சம்பந்தமா, அவங்களுக்கு பதில் மாதிரி அல்லாஹ் 57வது சூராவுல 22, 23 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி, இந்த பூமியில ஏற்படுகிற எந்த முசீபத்தாக ஆனாலும், இந்த பூமியில யாருக்கு ஏற்படுகிற எந்த துன்பங்களாக ஆனாலும், வலாஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ள ஏற்படுகிற முசீபத்தானாலும், உங்களுக்கு உள்ளே ஏற்படுற முசீபத்துனா என்ன, நமக்கு வர தலைவலி, நமக்கு வர்ற காய்ச்சல், நமக்கு வர்ற வயிற்று வலி, நமக்கு வர்ற மனக்கவலை, நமக்கு வர டென்ஷன், இதெல்லாம் நமக்கு உள்ளே ஏற்படுகிற முசீபத்து. நமக்கு வெளியே ஏற்படுற முசீபத்துனா என்ன, நம்ம பாப்பா மௌத்தா போயிடுறது, நம்ம அம்மா மௌத்தா போயிடுறது, நம்ம வீட்டில் உள்ள மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு போயிடுறது, நம்ம காசுல நஷ்டம் ஏற்படுறது. வெளியே உங்களுக்கு உள்ளே ஏற்படுகிற முசீபத்தாக இருந்தாலும், உங்களுக்கு வெளியே ஏற்படுகிற முசீபத்தாக இருந்தாலும், இல்லா ஃபீ கிதாப், அது விதிப்பலகையிலே நிச்சயமாக இருக்கிறது. என்ன ஏற்படும் அதெல்லாம் விதிப்பலகையில் இருக்கிறது. மின் கப்லி அன் நபராகா, அதை நீக்குவதற்கு முன்னாலேயே விதிப்பலகையில் இருக்கிறது. அந்த காரியத்துக்கு, அந்த பிரச்சனை தீர்வாவதற்கு முன்னாடியே அது விதிப்பலகையில் எழுதி வைத்திருக்கிறோம். இன்ன தாலிக்க அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது. ஏன் இப்படி செய்திருக்கிறோம் என்று கேட்டால், இதான் பாயிண்ட். இங்க அல்லாஹ் விளக்கம் சொல்றான், லிகைலா தஅஸவ் அலா மா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயங்கள் இருக்குல்ல, அதற்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் ரொம்ப பூரித்து போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டியும் இப்படி இந்த விதி என்பதை நம்ம என்ன செய்யறோம், பண்ணி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இதை சொல்றான். என்ன சொல்றான், உங்களுக்கு தவறி போய்விட்டு, ஏற்கனவே தவறி போனதுக்கு நீங்க கவலைப்படாம இருக்கிறதா இருந்தால் இந்த விதி நம்பிக்கை உங்களுக்கு வேணும். விதியை நம்பினவனுக்கு தாங்க கவலை சீக்கிரம் மறையும். விதியை நம்பாதவனுக்கு கவலை மறையவே மறையாது, காலமெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பான். விதியை நம்புற முஸ்லீம்களுக்கு ரொம்ப சீக்கிரம் நார்மலுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு அதிசயமா பாக்குறோம், உலகமே பாக்குறான். அதிகமாக தற்கொலை செய்யறவங்க யாருன்னு சொல்லி கேரளாவுல அதிகமா படித்தவர்கள் உள்ள ஒரு மாநிலம், அங்க அதிகமான தற்கொலைகளும் நடக்கிறது. அது ஏன் தற்கொலை நடக்குதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆய்வு போட்டான். ஆய்வு போட்டு எப்படி எல்லாம் பண்றான், படித்தவர்கள் எவ்வளவு பேர் தற்கொலை பண்றாங்க, ஆம்பளை எவ்வளவு தற்கொலை, பொம்பளையில எவ்வளவு தற்கொலை, கல்யாணம் பண்ணிவிட்டு தற்கொலை செய்யறவன் எவ்வளவு பேரு, கல்யாணத்துக்கு முந்தி தற்கொலை செய்யறவன் எவ்வளவு பேரு, வறுமைக்கு தற்கொலை பண்றவன், காதலுக்கு தற்கொலை பண்றவன், அதுக்கு பல வகையா பல கொஸ்டின் வச்சு எடுக்கிறான். அதுல ஒரு அம்சம் என்ன எடுத்துக்கிட்டான்னு சொன்னா, மத அடிப்படையில் எடுத்துக்கிறான். முஸ்லீம்ல என்ன சதவீதம், கிறிஸ்தவர்கள் என்ன சதவீதம், இந்துக்கள் என்ன சதவீதம் தற்கொலை பண்றான் என்று சொல்லி இதை ஒரு ஆய்வாக எடுத்துக்கொண்டு தற்கொலை செஞ்ச இடத்தை எல்லாம் விசாரிக்கிறான். அந்த பேப்பர் கட்டிங் எல்லாம் எடுக்கிறான். எந்தெந்த ஊர்ல தற்கொலை செஞ்ச நியூஸ் வருதுன்னு பாக்குறான். இந்த அவங்களுடைய பெயர்களை வச்சு ஆய்வு பண்றான். எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றான், அதிசயிக்கத்தக்க வகையில முஸ்லீம்களில் தான் தற்கொலை செய்பவருடைய எண்ணிக்கை 100க்கு 1 என்ற அளவில் இருக்கிறது. 100 பேர் தற்கொலை பண்ணிட்டான்னு சொன்னா, அந்த தற்கொலை செய்தவர்களில் முஸ்லீம்கள் 100க்கு 1 தற்கொலை செய்யறான்னு அர்த்தம் இல்ல. தற்கொலை செய்யக்கூடியவர்கள் 100க்கு 1 தான் யார் இருக்கிறான், முஸ்லீம் இருக்கிறான். ஆனா கேரளாவில் 100க்கு நம்ம 25 இருக்கிறோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுடைய ஜனத்தொகை எவ்வளவு, 25% இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்ப 25% அங்க நம்ம இருக்கிறோம். அப்ப 100 பேர் செத்தா 25 நம்ம சாவணும். அதான சதவீதம்ங்கிறது. 100 பேர் நம்ம 100க்கு 25 இருக்கிறோம். அங்க இப்ப 4 கோடி இருந்தாங்கன்னா 1 கோடி நம்ம இருக்கிறோம். அதான் 25%, கால் பாகம் நம்ம இருக்கிறோம். இப்ப கால் பாகம் இருந்தால் 1000 பேர் தற்கொலை பண்ணா எவ்வளவு பேர் நம்ம முஸ்லீம் இருக்கணும், அதுல 250 இருக்கணும்ல. ஆனா 250 இல்ல, 10 தான் இருக்குது. 1000 பேர் தற்கொலை பண்ணுனா எத்தனை பேர் முஸ்லீம் இருக்கான், 100க்கு 1 தான் இருக்கிறான், 1000க்கு 10 இருக்கிறான். அப்ப நம்ம விட்ட சதவீதம் சேர்த்து மொத்தம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு உரிய அளவுக்கு அவன் சாவுறான், நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட கோட்டாவில அவன் தான் சாவுறான். அந்த மாதிரி சாவுற கதையை பாக்குறோம். அப்ப இதை வச்சு ஆய்வு பண்ணிட்டு அது அவன் புள்ளி வரும் சொல்றான். இந்த முஸ்லிம்கள்ல தற்கொலை குறைவா இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு ஊட்டப்பட்ட மத நம்பிக்கை. சிறு வயசில் அவர்களுக்கு ஊட்டப்படுகிற மத நம்பிக்கை தற்கொலையில் இருந்து அவர்களை தடுக்கிறது. எப்படி தடுக்கிறது, அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுவான், என்னங்க பண்ற அல்லாஹ் ஆரம்பலங்க, பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க, கோடியும் பொத்துன்னு போயிரும், வாழ்ந்து கட்டவனா போய் பிச்சை வாங்குற அளவுக்கு வந்துருவான். முஸ்லீம் அல்லாம இருந்தான்னு வைங்க,
விதியை நம்பாதவனா இருந்தான்னு வைங்க, 1 கோடி போச்சு 1 கோடி போச்சு 1 கோடி போச்சு இப்படியே காலமெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஒரு முஸ்லீமா இருந்தவன் என்ன பண்றான், 1 கோடி போச்சா ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா இருப்பான், 2 நாளைக்கு ஒரு மாதிரி, 3 நாள் என்ன செய்வான். அதுக்கு நம்ம என்னங்க பண்றது, நம்ம தான் எல்லாம் கரெக்ட் தானே பண்ணணும், கணக்கெல்லாம் ஒழுங்கா தான் எழுதி வச்சோம், போயிடுச்சு என்ன அல்லாஹ் நாடணும்ல, அவன் நாடல அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்க, நார்மலுக்கு வந்துடுறான். மென்டல்கள் கம்மியா நம்மள்ட்ட தான் கம்மியா இருக்கு. ஏன் விதியை நம்புறவன் மென்டல் ஆக மாட்டானே. மென்டல் ஆகுறது காரணம் என்ன, ஒரு விஷயத்தை திருப்பி 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 அதை நினைவூட்டுவது தானே மென்டலாக்குது மனுஷனை. அப்ப ஒரு இழப்பு ஏற்பட்டு அதையே நினைச்சுக்கிட்டு போயிட்டால பொண்டாட்டி போயிட்டால புருஷன் போயிட்டால இப்படி நினைச்சிட்டு இருந்தா மெண்டல் தான். அப்ப அது எப்ப நார்மல் வரணும், 3 நாள் 3வது நாள் நார்மல் கிடையாது. என்னப்பா அது யாரு போவல எழுத போவோம், இன்னால் இல்லாஹி அதான சொல்லுது, இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கறத விதியத்தான சொல்லுது. இவர் மட்டுமா போயிட்டாரு, இன்னால் இல்லாஹி நாங்களே அல்லாஹ்வுக்குரியவர்கள், இன்னா இலைஹி ராஜிஊன் நாங்களே அவன்கிட்ட தான் போக போறோம், இவர் மட்டுமா போயிட்டாரு நாங்களும் தான் போக போறோம் இப்படின்றது அது ஒரு விதி தானே, விதி நம்பிக்கை தானே. இவர்கள் நம்பி மத அடிப்படையில் இவர்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த திக்ருகளும் அந்த துவாக்களும் அந்த அறிவுரைகளும் அவங்களை அதுல தடுத்து நிறுத்துது அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப நம்ம இஸ்லாம் நமக்கு என்ன வழி காட்டுதுன்னு சொன்னா, இந்த விதிங்கிறதை உங்களுக்கு ஒரு கிஃப்டா நான் தந்திருக்கிறேன், குழப்பம் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு விளங்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் நடந்து முடிஞ்சதுக்கு இதுதான் உங்களுக்கு சுமை தாங்கி, இதை நம்புனாதான் நீங்க நார்மலா உலகத்தில் வாழ இயலும், இல்லைன்னா உங்களால் நிம்மதி இழந்துருவீங்க. விதியை நம்பல நிம்மதி இழந்து பைத்தியம் முடிச்சு கவலைப்பட்டு தற்கொலை லெவலுக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க, போயிரு கோடி கோடியா கடன் வந்தா என்னங்க செய்யறது, கோடி ரூபாய் கடன் வரட்டுமே, அதுக்கு நம்ம என்ன பண்றது, கொடுக்கத்தான் நினைக்கிறேன் இல்லையே, அல்லாஹ் மேல போட்டு விடுங்க. அது மாதிரியான ஒரு சுமையத்துக்கு வைக்கிறதுக்கு விதியை நம்புவது நமக்கு யூஸ் ஆகுதா இல்லையா, அந்த வகையில் இருக்கிறது. அதே மாதிரி திடீர்னு தாறுமாறா ஒரு செல்வம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, உங்களை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு பிரதமர் பண்ணிட்டாங்க. இது ஆச்சரியப்படுறதுக்கு ஆகலாம். மன்மோகன் சிங் எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்திருப்பாரு, அவரெல்லாம் பிரதமர் ஆகுண்டு, அவர் வருவது ஏதாவது கட்சி தலைவராக இருந்தாரா, ஏதாவது அவர் சூழ்நிலை ஏதாவது இருந்துச்சா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் யாராவது கற்பனையா பண்ணி பார்த்திருப்பானா, பண்ண முடியல. திருநீனா இருந்துக்கிறேன் வெளியே இருந்து ரிமோட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வண்டி வச்சிருச்சா இல்லையா, அது மாதிரி யோசிச்சு பாக்குது, இந்த பையன் சரியா இருப்பான்னு உங்களை கொண்டு வச்சு போச்சு. திடீர்னு பிரதமர் நாட்டுடைய பிரதமர்னா நீங்க என்ன ஆவீங்க, உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தாங்க இல்லாம மண்டை வெடி செத்து போயிருவீங்க. அப்படித்தானே வரும் அது என்ன. அப்போ விதியை நினைச்சு பாருங்க, நமக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைத்தால் அப்போ நம்ம என்ன பண்ணணும், விதியின் மீது பழிய தூக்கி வச்சு நம்ம ஏன் இது என்னங்க இருக்குது, ஏன் உழைப்பா, அவன் நாடி இருக்கிறான் வந்துட்டு என்ன செய்யறது, திடீர்னு 10 கோடி உங்களுக்கு கிடைச்சு போச்சு, அதிர்ச்சி செத்து போயிடுறாங்க. 10 கோடி அதுதான். இப்ப இது யாருக்கு, விதியை நம்பாத, விதியை நம்புனா என்ன இருக்கு, அல்லாஹ் தந்திருக்கான், என்ன செய்ய நானா, என்னுடைய திறமையா இது, அவன் நாடியவர்களுக்கு செலவு தருவான், அப்படி எழுதியிருக்கான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அதனுடைய பெருமைக்கு நான் சொந்தம் கொண்டாடலன்னா நார்மலுக்கு வந்துடுறேன். இந்த இழப்புக்கு நான் என் தலையில் நான் போட்டுக்கிறேன் நார்மலுக்கு வந்துடுறேன். இன்னொருத்தன் தலையில போட்டு விட்டா நம்ம இப்போ நம்மளே மனிதனுடைய சுபாவமே என்ன இருக்குது, தப்பு செய்ய வாத்தியார் கண்டிக்கும் போது சாரி வந்தா செஞ்ச மாட்டி விடுறோமா இல்லையா, மனிதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை அடுத்த ஆள் தலையில வைக்கிறத அதை விரும்புறான், அதுல தனக்கு ரிலாக்ஸ் கிடைப்பதாக அவன் உள் மனசுல அப்படி இருக்கிறது. அதனால எதை செஞ்சாலும் செய்யறான், அடுத்த ஆள் மேல பொருள்கள், அதாவது ஒரு முள்ளு குத்திட்டா கூட என்ன செய்யறான், அவன் தான் முள்ளுல போய் மிதிக்கிறான், முள்ளு குத்தல, ஆனா முள்ளு குத்துச்சுன்னு சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், முள்ளா குத்துனுச்சு இவன, அது பாட்டுக்கு அது இடத்துல கிடக்குது, இவன் தான் போய் குத்துறான், முள்ளை இவன் மிதிக்கிறான், நான் முள்ளை மிதித்து விட்டேன் அவன் சொல்லணும், இவன் என்ன செய்வான், முள்ளு என்ன குத்திருச்சு அப்படித்தானே சொல்றான். மனிதனுடைய சுபாவம் என்ன, அடுத்ததுக்கு வச்சுட்டு போயிடும், அப்பதான் நிம்மதி. அவனுடைய உடலுடைய இயற்கையே சொல்லுகிறது, இந்த மாதிரி ஒண்ணு இருந்தா தான் அவன் நார்மலா இருப்பான். அது மாதிரி எத்தனை விஷயங்கள் எல்லாம் கல்லு தடுக்கிருச்சுமா, கல்லா போய் தடுக்கணுச்சு, இவன் தானே கல்ல போய் தடுக்கிறான், அவன் அது எல்லாமே இவன் செய்து கொண்ட எல்லாமே என்ன செய்வான்னு கேட்டா, பாத்திரம் உடஞ்சிருச்சுமா, இவன் உடைச்சுட்டு உடஞ்சிருச்சுமா, நான் கீழே போட்டு விட்டேன்னு சொல்லுவானா, நான் பாத்திரத்தை கீழே போட்டுன்னு சொல்ல மாட்டான், என்ன சொல்லுவான், பாத்திரம் அதாவது உடஞ்சிருச்சோ, அது பாட்டு சும்மா தான் இருந்துச்சு, இவன் எடுத்து கீழே போடுறான், இவன் எடுத்து கீழே போட்டு உடைச்சு விட்டு என்ன செய்யறான், பாத்திரம் உடஞ்சிருச்சு, பேப்பர் கிழிஞ்சு, இவங்க கிழிப்பான், அதாவது கிழிஞ்சு பேப்பர் கிழிச்சு விட்டு பேப்பர் கிழிஞ்சிருச்சு இயற்கையா ஆன மாதிரி சொன்னா தான் இவனுக்கு ராகத்தா இருக்குது. மனிதன் எல்லா போலிலும் அரபில மட்டும் தமிழ்ல மட்டும் இல்ல எல்லா பாஷையும் தான் பேசுறான், எல்லா பாஷக்காரனு. அப்ப மனிதனுக்கே உள்ள பலவீனம் வழங்குது, அதாவது அவன் இந்த பலவீனங்களை தன் மீது போட்டுக்கொள்ள விரும்பவில்லை, தூக்கி எங்கிட்ட போட்டு நம்ம நாட்டு ரிலாக்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறான். அந்த அடிப்படையில தான் அல்ல என்ன பண்றான், அந்த இதுக்கு இதுக்கு வச்சுக்கிறாங்க. பெரிய விஷயம் சின்னதுக்கு இப்படி பண்றீங்களா, சின்னதுக்கு என்ன பண்ற, கல்லு மேலையும் முள்ளு மேலையும் போட்டு போறீங்களா, இப்ப விதி மேலத்துக்கு போட்டு போயிட்டே
அப்படிங்கிறதுக்கு தான் அல்லாஹ் பண்ணணும்னு சொல்லி 57, 22, 23 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால இந்த விதியை நம்புற விஷயங்கள்ல நம்ம என்ன செய்யணும், அழகான ஒரு தெளிவை இஸ்லாம் தருகிற. விதியை நம்பணும். எப்படி நம்பணும்? நடந்து முடியும் பொழுதுதான் ஏன்டா தொழு வரல, விதி இருந்தாலும் தொழுவேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? அது எதிர்கால விஷயம். எதிர்கால விஷயமா? எதிர்கால விஷயம் நடந்த விஷயத்துக்கு வேணா என்ன செய்யலாம், அதுக்கு அது காரணம் காட்டலாம். நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு நம்ம அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது அதை நம்ம விதியின் மேல பழி போடக்கூடாது. இப்படின்னா நம்முடைய உழைப்பு பாதிக்காது. வியாபாரத்துக்கு போவான், தொழிலுக்கு போவான், தொழுவு போவான், நோம்புக்கு போவான். விதியின் மீது பழைய சுமத்திக்கிட்டு வீட்டில் தின்னு தூங்கிட்டு இருக்க மாட்டான். நோயப்பட்டா வைத்தியம் செய்வான். அப்படிலாம் நம்ம கூட எல்லாம் இருக்காங்க. பெந்த கோஸ்து மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்க, நோய் வந்தா வைத்தியம் பண்ண மாட்டாங்க. ஏன்? அவங்க விதி நம்பிக்கை அப்படி வச்சிருக்காங்க. வந்தா கடவுள் விட்ட கடவுளுக்கு எடுக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அப்படி போட்டுவாங்க, வைத்தியம் பண்ண மாட்டாங்க. அப்படியே நம்ம இஸ்லாம் சொல்லி தருது? அந்த மாதிரி நமக்கு சொல்லி தரல. அதனால இந்த விதி விஷயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்ச்சை பண்ண வேணாம்னு சொன்னது இதனாலதான் சொன்னாங்க. ஆனால் லாஜிக்கா பேசணும்னா அதுக்கு தீர்வு சொல்ல இயலாது. இதுவும் இடைஞ்சல. இது 100% எடுத்துக்கொண்டாலும் ஒதுக்கிது, அதை 100% எடுத்துக்கொண்டாலும் ஒதுக்கிது. எது நன்மையா உண்டா ஏவிக்கிட்டு போ, விதி இருக்குன்னு அதை நம்பிட்டு போ. அதையும் நம்பு, இதையும் நம்பு. ரெண்டையும் எப்படி நம்புறது? நடந்து முடிஞ்சதுக்கு அதை பேசிக்க, நடக்க வேண்டியதுக்கு இதை பேசிக்க. இப்ப எந்த ஆயத்தையும் நம்ம மறுக்கல, எந்த ஒரு வசனையும் மறுக்கல. ஆனா அதுல ஒரு தத்துவ ரீதியா நமக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது. அது அல்லாஹ் விளக்குவான். அதுக்குரிய அறிவை நமக்கு தரல. எத்தனை விஷயங்களை விளங்க முடியாமல் நம்ம படைக்கப்பட்டிருக்கிற மாதிரி 1-2 பலவீனங்கள் எல்லாம் படைச்சிருக்கான்னு எடுத்துக்கொள்ளணும். இதை விளங்காத காரணத்தினால்தான் ஒரு பக்கம் கதிரியாக்களும் ஒரு பக்கம் ஜபரியாக்களும் என்ன செஞ்சாங்க, 70களில் உண்டானாங்க.